பிரிட்டன் நாட்டின் பிரதமர் வில்லியம் எட்வர்ட் கிளாட்ஸ்டோன் என்பவர் மிக அழகாக அவருடைய உரையில் கூறிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாபம் சுயநலம். சுயநல நோக்கம் இல்லாதிருந்தால் இந்த உலகம் எப்பொழுதோ சொர்க்கமாக மாறியிருக்கும் என்று கூறினார். இன்றைய சூழலில் நாம் சந்திக்கக்கூடிய உறவு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அல்லது நாடுகளுக்கிடையான போட்டி பொறாமைகள், போர்க்கால சூழல்கள், இவை அனைத்திற்கும் அடிப்படையாக அமைவது நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநல எண்ணங்கள். நமது முதல் பெற்றோரின் முதல் பாவமும் இதுதான். நான் கடவுளைப் போல மாற வேண்டும், நான் பெரியவனாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. திருவருகை காலம் 2வது நாளில் இறைவன் நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பு, நாம் சுயநலம் இல்லாத மக்களாக வாழ வேண்டும் என்பதே. கிறிஸ்து தன்னுடைய சுயநலத்தை எண்ணாமல் இந்த உலகத்திற்காக தன்னுடைய கடவுள் நிலையிலிருந்து விலகி மனிதராக பிறந்தார். அப்படி பிறந்த அந்த மனித பிறப்பை நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநல எண்ணங்களை நம்மிடமிருந்து அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் எனது என்ற சிந்தனைகள் நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் சிலுவையை தூக்கி கொண்டு தன்னலம் கருதாமல் என்னை பின்பற்றட்டும் என்று கூறிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நமக்கு துன்பங்கள் வந்தாலும் நமது சுயநலம் அல்ல, மாறாக பொதுநலத்தில் அக்கறை கொள்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். துன்பங்கள் வந்தாலும் பிறருக்கு நன்மைகள் செய்வதே சுயநலம் இல்லாத ஒரு மனநிலை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம், நீங்கள் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, மாறாக பிறரை சார்ந்தவற்றில் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் என்று. சிந்திப்போம், நான் சுயநலமில்லாத ஒரு மனிதராக வாழ்கின்றேனா, பிறரை பற்றி நான் எண்ணுகின்றேனா என்று. இன்று பிறர் நலனில் அக்கறை கொள்வோம். பிறக்கவிருக்கின்ற பாலநேசனுடைய பிறப்பிற்காக நாம் நம்மையே தயாரிப்போம். ஜெபிப்போம். தன்னலம் கருதாமல் மனுவுரு கொண்ட எம் அன்பு இயேசுவே, சுயநலம் தவிர்க்கின்ற ஒரு மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன்.